ஹைவர்ஸ் சமநாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்லேருந்து சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் விடாமல் நிஃப்டியை மாறி மாறி தாங்கி பிடிக்கிறாங்க. ஸோ மற்ற செக்டர்ஸ் வந்து இது சொல்ல வந்த விஷயம் அது. பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு கூட வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாலோ, ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டே ஹையில் இருந்து ஃபாலோ ஆனது. அப்புறம் எல்லா செக்டர்ஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் வந்துட்டு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நியர் ஃப்ளாட், ஒரு -8 பாயிண்ட் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லா செக்டர்லையும் அதர் தேன் பேங்க் நிஃப்டி, ஐடி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், இந்த 3 செக்டரை தவிர மற்ற 10 செக்டரும் சரி நிஃப்டியை வந்து தாங்கி பிடிக்க மட்டும்தான் முடியும். நிஃப்டியை லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த 3 செக்டர் தான். ஏன்னா இதுதான் வந்து ஹெவி வெயிட் செக்டர்ஸ். ஸோ அதில் வந்து ப்ரைமரி எது அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி. ஸோ அடுத்த 2 ஈக்குவல் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடியும், நிஃப்டி ஐடி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸில் ரிலையன்ஸ் இருக்குது, நிஃப்டி ஐடியில் இன்ஃபி அண்ட் டிசிஎஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இருக்க இந்த செக்டர்ஸ், இந்த 3 செக்டர்ஸ் லிஃப்ட் பண்ணாமல் நிஃப்டி வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ரேலி திருப்பம் ஃபர்தராக போக முடியாது. இந்த 24,500 டச் பண்ணணும், இல்லை அதை க்ராஸ் பண்ணி போகணுன்னாக்கா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமல் போக முடியாது. ஸோ அது வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் டர்ன் வர வரைக்குமே வந்துட்டு நிஃப்டியால் போக முடியாது. மற்ற செக்டர்ஸ் வந்துட்டு மேபி நெகட்டிவில் வந்துச்சுன்னா கொஞ்சம் தாங்கி பிடிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாமே தவிர க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி செக்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு மார்ஜின், ஒரு 50 செக்டர்ஸ் ஒரு நெகட்டிவாகவும் 50 செக்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாகவும், அதாவது ஒரு 5-6 செக்டர்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது, மற்ற செக்டர்ஸ் வந்து நெகட்டிவ். ஸோ இட்ஸ் ஈக்குவல் பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்க்கும்போது மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப், ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு நம்ம இங்கே மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து 2766 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1628 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1047 ஸ்டாக் நெகட்டிவாகவும், 91 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ வந்துட்டு எல்லாமே அதனால் ஒரு பாசிட்டிவாக இருந்தது தான் இது காரணம். ஸோ அது பாசிட்டிவ் இல்லைனாக்கா இது அப்படியே நம்பர் வந்து வந்து எனார்மஸாக வந்து குறையும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம், இது கண்டினியூ வச்சுனாக்கா ஃபர்தராக வந்து நிஃப்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி டே ஹையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 207 பாயிண்ட் வந்து மைனஸ், நல்ல ஒரு டவுன் ஃபால். அதே அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெக்கவரி 150 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து ஜஸ்ட் ஒரு 8 பாயிண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு வாலட்டைல் இருந்தது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இது ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஸ்டில் வந்து ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டில் எதுவும் வரல. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த 24,000 இந்த ரேஞ்சை வந்துட்டு 24,200 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இது. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபர்தராக நிஃப்டி மேலே போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபார் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பார்ப்போம். சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு 81 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தது அப்படின்னாக்கா எகெயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஈவன் வந்துட்டு நிஃப்டி வந்து 24,500 ஒரு டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய நம்ம பிசிஆர் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் 0.4 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சு 14 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ வீக்லி சார்ட்டில் பிசிஆர் 0.76 இருக்குது, மேக்ஸ் பின் வந்துட்டு 24,300. அதே மாதிரி மந்த்லி சார்ட்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1.44 நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருக்குது, மேக்ஸ் பின் வந்து 24,200 இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரம் த டே ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டவுன். பாருங்கள் எப்படி எனார்மஸாக இறங்கியிருக்குது, அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து எப்படி இறங்கியிருப்பாரு, 650 பாயிண்ட் டவுன்.
தென் அதை வந்துட்டு கிராஜுவலாக ஒரு ரெக்கவரி கிட்டத்தட்ட வந்து 600 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். 593 பாயிண்ட்டு. ஸோ ரவுண்டாக ஒரு 600 பாயிண்ட் வந்து ஃபுல்லாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. கொடுத்து வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ப்ளஸ்லேயே முடிஞ்சிருக்கு 81 பாயிண்ட். ஸோ பெரிய அளவில் நிஃப்டி வந்து 81 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு கூட லாஸ்ட் கப்புள் ஆஃப் செஷனில் வந்துட்டு புவர் பெர்ஃபார்மன்ஸு. ஸோ இன்றைக்கி டேர்ன் டு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து இது பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனுடைய டே சார்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த 52,000 53,000 இந்த வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச் இது. ஸோ இதை வந்து எந்த சைடுமே பிரேக் ஆகக்கூடாது. அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலுக்கு இன்னொரு ரேலிக்கு எடுத்துகிட்டு போகும். டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 51,000 தான். இந்த சேனலுடைய அப்பர் பேண்ட் வந்து சப்போர்ட்டில் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னு தெரியல. ஒரு சைட்வேஸ் மூமெண்ட், ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் அப்சைட் மூமெண்ட்டுக்கு இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். வெயிட் அண்ட் சி அப்படின்னு மார்க்கெட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ இதனுடைய பிசிஆர் வீக்லி கான்டாக்டில் 0.81 இருக்குது. மேக்ஸ் பெயின் வந்து 52,200 இருக்குது. இதே மந்த்லி கான்டாக்டில் பார்க்கும்போது பிசிஆர் வந்து 1.14. ஸோ அது ஸ்ட்ராங் புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து இட்ஸ் அ மைல்டு புல்லிஷ்னஸ் தான் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் 52,000 இருக்குது. தென் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ என்னை பார்த்தா ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ் இது. ஸோ இந்த சிங்கிள் இண்டெக்ஸ் வந்து மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250 இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கும், ஒரு மார்க்கெட்டுடைய ஹோலிஸ்டிக் வியூ. ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸு. ஸோ இது பார்க்கும்போது ஃப்ரம் த டே ஹைலேருந்து ஒரு 113 பாயிண்ட் நெகட்டிவ், அதாவது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட வந்துட்டு எகின் வந்து நல்ல ஒரு கிராஜுவலி ஒரு 85 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கிராஜுவல் ரெக்கவரி. ஸோ இந்த கிராஜுவல் ரெக்கவரியில் அப்படி எந்த சொல்லுது அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்றது, ஒரு சஸ்டைன்டு க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நிலச்சிருக்கும். சும்மா அப்ராப்டாக ஏறுறது வந்து பெரிய அளவில் வந்து தாக்கு பிடிக்காது. நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, பேங்க் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் அப்படியே ஒரு கேப் அப் கொடுத்தது. அன்றைக்கே சொல்லியிருந்தால் இந்த கேப் அப் உடம்புக்கு ஆகாது அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஃபாலோ ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு கிராஜுவல் ரெக்கவரியெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ரிலையபிளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கனாக்கா ஸ்டில் வந்து இது நல்ல மொமெண்டம் உள்ள தான் இருக்குது. பெரிய அளவு மொமெண்டம் லாஸ் ஆகலை. ஸோ இந்த ஜோன் இந்த 20,000 வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது. ஸோ இது வந்துட்டு பிரேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட பெரிய அளவில் எகைன் சப்சிக்வெண்ட்டாக பார்த்திங்கனாக்கா அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சேனல் அப்பர் பேண்டு தான். ஸோ அதுவும் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓவராலாக இந்த மார்க்கெட் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமுன்னு பார்த்தோம் கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு தான் இருக்குது. ஓகே, நம்முடைய யூஎஸ் பிரதர் என்ன சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம். ஸோ நேற்று டவ் வந்துட்டு 429 பாயிண்ட் நல்ல 1% வந்து ஏறி இருக்குது. அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500 56 பாயிண்ட்டு, டவ் நாஸ்டாக் வந்து 216 பாயிண்ட். ஸோ நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது யூகே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூரோ மார்க்கெட்டும் நல்ல ஒரு டீசெண்டாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் முடியும் பட்சத்தில் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எகைன் அனதர் ஆல் டைம் ஹை ஆர் நம்முடைய நியர் டேர்ம் டார்கெட் அந்த 24,500 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சார்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேண்டில் எவ்வளோ வந்து ஒரு டெசிசிவான ஒரு அத்தன்டிக் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் டெசிசிவ் கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும். டெய்ல் அப்பர் சைடில் இருக்கக்கூடாது, டவுன் சைடில் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு சாலிடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கெத்து காட்டுது. பார்ப்போம், இதே மாதிரி இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அல்லது பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணி ஈவன் வந்து அதை கிராஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸோ அதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது நான் திரும்ப சொல்லியிருந்தேன் இந்த இண்டெக்ஸ் வந்து நிறைய ஹோப் கொடுத்துட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் இதுலேயும் தெரியுது. பாருங்கள், அரசியலில் பார்த்து கிட்டத்தட்ட நியர் டு 75 இருக்குது, 77லேயே இருக்குது. ஸோ இது வந்து அப்பர் பேண்டை டச் பண்ணும்போது இதுவும் அந்த அப்பர் பேண்ட் அந்த பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிவிடும். ஸோ அந்த மொமெண்டம் ஸ்டில் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்முடைய மார்க்கெட் அதோட கோரிலேட் ஆகும். ஸோ அந்த வகையில் நம்ம மார்க்கெட்டுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். அந்த ரொம்ப பை. தேங்க்யூ.